वस्तुन्यपि सुलभतयाम् अस्तलब्धे यदन्यत् तन्वा वाचादिया वा वचति पतजन क्षुत्रदैव स्फुटेयम् ये ते तावत्त्वयन्तु स्थिरतर मनसा विश्वपीठापगत्यैर्निशेषात्मानमेनो कृष्णा गुरुपवनपुरादि संजेव ஆஸ்ரயாமக. நாராயணியத்தினுடைய பெருமையை நம்ம ஒவ்வொரு திருக்கோயில்கள்ல இருந்தும் தினமுமே திவ்ய தரிசனத்தோட கேட்க இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அந்த விதத்துல இந்த வாரம் முழுக்க நாம் சென்னை கோபாலபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலிருந்து இந்த நலம் தரும் நாராயணியத்தினுடைய பெருமையை நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எம்பெருமானுடைய திவ்ய வைபவம், உற்சவமூர்த்தி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகு எல்லாத்தையும் நம்ம கேட்டோம். இந்த திருக்கோயில்ல உள்ள நுழைஞ்சு மூலஸ்தானமான சுவாமியை நாம தரிசித்து அப்படி மேல நிமிர்ந்தோம்னா கண்ணனுடைய மூலஸ்தானத்திற்கு மேல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அழகாக வண்ண வேலைப்பாடுகளுடன் சீதை ஹனுமன் சங்கேதனாக ஸ்ரீ ராமபட்டாபிஷேக திருக்கோலத்தோடு அழகாக காட்சியளிக்கக்கூடிய வைபவம். சற்றே நாம் தலையை நிமிர்ந்து மேலே நோக்கினோமே ஆனால் ராமனும் கிருஷ்ணனும் ஒன்றுதான், இரண்டுமே பூர்ணாவதாரங்கள் என்று காட்டுவது போல கிருஷ்ணனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு வெளியிலே சீதாராம பட்டாபிஷேகத்தினுடைய ஒரு காட்சி, அவருக்கு கீழே ராம பக்தனாக ஆஞ்சநேய சுவாமி செவினயத்துடன் கையை கூப்பிக் கொண்டு ராமனையும் வேணுகோபாலனையும் தான் இருந்த இடத்திலிருந்தே தரிசிக்கக்கூடிய அழகான ஒரு வைபவம். இந்த திருக்கோயிலுடைய அழகான தல மரம், அதாவது ஸ்தல விருட்சம் என்று சொல்வார்களே, அது நாம் பின்னால் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரச மரம். இந்த அரசமரத்திற்கு இன்னொரு புனிதத்துவமும் உண்டு. காஞ்சி மகா பெரியவர் தான் இந்த வேணுகோபாலனை தரிசிக்க வந்த போது இந்த அரசமரத்தின் கீழே 2 நாட்கள் தான் தங்கி, இது உயர்ந்த ஞானத்தை பெருக்கக்கூடிய இடம், இங்கு வேணுகோபாலன் பிரதிஷ்டையாகி இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலே வந்து தரிசிப்பவர்களுக்கு சர்வ பலன்களையும் அளிக்க வல்லது என்று கூறி தானே இங்கு 2 நாட்கள் தங்கினாராம். ஏனென்றால் இந்த சுவாமியினுடைய அழகான சௌந்தர்யம், இவர் இருக்கக்கூடிய அழகு, அதுவும் இந்த மூல விக்கிரகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய பசுவானது கோதோளி கோசரித்த கோமல கோபவேஷம் என்று பகவான் கண்ணனையும் வேணுகோபாலனையும் மகான்கள் வர்ணிப்பார்கள். அதுபோன்று கண்ணன் சற்றே தான் பசுமாட்டை தன் பின்புறம் அணைத்துக் கொள்ள, அதுவும் கண்ணனுடைய சரீர ஸ்பர்சம் கிடைத்ததே என்று அந்த கண்ணனுடன் ஒட்டிக்கொண்டு அவனுடைய அந்த வேணு கானத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். இன்றும் கிராமங்களிலே பக்தர்களே ஒரு பழக்கம் உண்டு. மாலை வேளையிலே புல்லாங்குழலுடைய இசையை கோசாலையிலே பசுமாடுகள் கட்டி இருக்கக்கூடிய இடத்திலே புல்லாங்குழல் இசைத்தாலோ அதனுடைய ஒரு ஒளிப்பதிவை தாங்கள் வைத்தாலோ ஆனந்தமாக அமைதியாக பசுமாடு கேட்டுக்கொண்டு தான் பால் கறக்கும் போது அதிகமான பாலை கறக்கும் என்ற ஒரு பழக்கம் இன்றும் பல கோசாலைகளிலே கிராமங்களிலே இருக்கின்றது. கண்ணன் என்றோ அந்த பசுமாட்டை தன்னுடைய புல்லாங்குழலுக்கு வசப்பட வைத்தான். ஆனால் இந்த கோபாலபுரத்திலே இருக்கக்கூடிய வேணுகோபாலனுடைய பசுமாடு இன்னும் சற்றே அதிகமான புண்ணியத்தை செய்தது போலும். ஏனென்றால் நாம் தரிசனம் செய்யும் போது அந்த பசுமாடானது தன்னுடைய நீண்ட நாக்கை நீட்டி தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடிக்கு மேல் புல்லாங்குழலுக்கு தாளமாக கண்ணன் போட்டுக் கொண்டிருக்க, அந்த பாவத்திலே இருக்கக்கூடிய அவனுடைய வலது திருவடியானது இந்த பசுமானுடைய முகத்தை நோக்கி அருகாமையிலே இருக்கின்றது. அதனால் இந்த பசுவோ வாத்சல்யத்துடன் அன்பினால் தன்னுடைய நாக்கை நீட்டி வேணுகோபாலனுடைய திருவடிகளை வருடிக்கொண்டே அவனை ஆனந்தத்தோடு புல்லாங்குழல் இசையை கேட்கக்கூடிய அழகான திவ்ய சேவையை இங்கு நாம் தரிசிக்க முடியும். அது மட்டுமன்றா,
பசுமாடும் தெரிந்து கொண்டு விட்டது. நாம் முதலில் ஆசிரியிக்க வேண்டிய இடம் கண்ணனுடைய திருவடிகள் தான். பாதாதி கேசமாக நாம் அவனை தரிசிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை இந்த ஸ்தலத்திலே ஒரு கோவானது நமக்கு உணர்த்துவது போல தன்னுடைய நீண்ட நாக்கால் அவனை திருவடியை பற்றி வேணுகோபாலனை சரணாகதி செய்யக்கூடிய ஒரு திருக்கோலத்தையும், கம்பீரமான இடுப்பிற்கு மேலே பகவான் உயர்ந்த வஸ்திரங்களை இயற்கையாகவே தன்னுடைய திருவாபரணங்களோடு மூல விக்கிரகத்திலே சார்த்தி கொண்ட ஒரு பெருமையும் இந்த சுவாமியினிடத்தில் கண்கொள்ளா காட்சி. 2 கைகளிலே புல்லாங்குழலை அழகாக வைத்துக் கொண்டு தான் வாசிக்கக்கூடிய புல்லாங்குழல் இசையின் பெருமையை, அந்த நாதத்தை மற்றவர்கள் அனைவருக்கும் தான் கொண்டு சேர்க்கும் விதமாக அவனுடைய சிறு விரல்களானது அந்த புல்லாங்குழல் துவாரத்திலே புகுந்து விளையாடக்கூடிய காட்சியை அவ்யாஜ மஞ்சுள முகம்புஜமுக்தபாமயேர் ஆஸ்வர்த்தியமான நிஜவேணு வினோத்தநாதம் கிரீடதாமருண பாத சரோருகாப்யாம் ஆர்த்ரே மதீய கிருதயே புவனார்த்ரமோஜே. அற்புதமான அந்த புல்லாங்குழல் நாதத்திற்கு அனைவரும் மயங்க தனக்கே உண்டான மந்தஸ்மிதம் கண்ணை திறந்து கொண்டு புன்சிரிப்போடு பகவான் சங்கு சக்கராதிகளோடு மட்டுமல்லாமல் சூரிய ஸ்பர்த்தி முகூர்த்த கிரீட திலகனாக இங்கு காட்சியளிக்கக்கூடிய பகவானுக்கு மேல் அழகான தங்க விமானமானது இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. விமானத்தை நாம் சற்றே வலம் வந்தோமே ஆனால் வேணுகோபாலனுடைய திவ்ய தரிசனம் மட்டுமல்லாமல் ஒரு பக்கம் ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தி யோக பட்டயங்களை கட்டிக்கொண்டு தன்னுடைய 2 கைகளையும் யோக பட்டயங்கள் மேல் வைத்துக் கொண்டு மற்ற 2 திருக்கரங்களாலும் நமக்கு அருளாசியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய யோக நரசிம்மரையும், அவருடைய கோஷ்டத்தின் விமானத்தின் பின்புறத்திலே மகாவிஷ்ணுவனுடைய திருவுருவத்தையும் சற்றே நாம் வலம் வந்தோமே ஆனால் பூமிக்கெல்லாம் அதிபதியான வராகமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் இந்த தங்கமயமான கோபுரத்திலே நாம் திவ்ய தரிசனத்தை அடைய முடிகின்றது. ஆகா, கண்கொள்ளா காட்சி. வேணுகோபாலன் இருக்கக்கூடிய ஒரே இடத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகம். பக்ததாசனான ஆஞ்சநேயன் அவனுடைய உயர்ந்த அவதாரங்களிலே ஒன்றான ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம். நாராயணியத்திலே எந்தெந்த அவதாரங்களுடைய பெருமைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளிலே கேட்கவிருக்கின்றோமோ அவைகளையெல்லாம் சுருக்கமாக தன்னுடைய திவ்ய தரிசனத்துடன் நரசிம்ம அவதாரம், மகாவிஷ்ணுவனுடைய அற்புதமான அவதாரங்கள், ஸ்ரீ வராக அவதாரம், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஸ்ரீ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், ஹனுமனுடைய பெருமை என்று இந்த தங்க கோபுரத்தை நாம் வேணுகோபாலனோடு வலம் வந்தோமே ஆனால் அனைத்து அவதாரங்களையும் தரிசித்த பலனையும் நாராயணியத்தில் நாம் என்னவெல்லாம் கேட்க இருக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனையும் நமக்கு ஊட்டும் விதமாக இருப்பதால் அன்றோ வேணுகோபாலன் இந்த வாரம் முழுவதும் இவனுடைய திவ்ய தரிசனத்துடன் இந்த திருக்கோயிலிலே அவனே நாராயணியத்தை தொடங்கி வைத்த பெருமையை நாம் அடைந்தோம். நாம் நேற்று குருவாயூரை அடைந்து பக்தி பாவத்துடன் நாராயணியத்தில் அவனுடைய சன்னதியை நோக்கி நகர ஆரம்பித்தோம். நாராயண பட்டத்திரி நாராயணியத்தை எழுதினார். அவர் எழுதினாலும் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்கள் உபன்யாச உலகத்திலே குருவாயூரப்பனுக்கு அவர் பஞ்சரத்ன சோஸ்திரங்கள் பாடி அவனுடைய பெருமைகளை நமக்கு உலகுக்கு தெரிய வைத்தார் என்ற சிந்தனைகளை எல்லாம் நாம் கேட்டோம். அதே போன்று பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதருக்கு பிறகு 18 புராணங்களுக்கும் தான் ஒரு ஏகாதிபத்திய அதிபதியாக இருந்த ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா அவர்களுடைய திருக்குமாரனான ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர்கள் கடந்த காலங்களிலே நாராயணியத்தினுடைய ஒரு பெருமையையும் குருவாயூரப்பனுடைய மகிமைகளையும் தனக்கே உண்டான ஆசிய உணர்வோடு பரம சுலபமாக அந்த நாராயணியத்தை சமஸ்கிருதத்தினுடைய விரிவுரைகளை எல்லாம் நமக்கு சேர்த்து பெருமை சேர்த்தார். அவர் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று சங்கீத உலகத்திலே ஜாம்பவானாக திகழ்ந்தவர் செம்பை ஸ்ரீ வைத்தியநாத பாகவதர். அவருக்கு குருவாயூரப்பன் காட்டிய அருள் இருக்கின்றதே, அது நாம் சிந்தித்து கேட்டோமானால் ஆச்சரியமாக இருக்கும். திருச்செங்கோடிலே செம்பை வைத்தியநாத பாகவதர் அழகான ஒரு கச்சேரியை நிகழ்த்தி கொண்டிருந்தாராம். அந்த கச்சேரியிலே
குருவாயூரப்பனை பற்றி பாட வேண்டும் என்று தோன்றியது. பவனபுராதீச மாஸ்டரையே என்ற குருவாயூரப்பனை குறித்த பாடலை அழகாக ஆலாபனம் செய்து செம்பை வைத்தியநாத பாகவதர் பாட ஆரம்பித்த போது பாதியிலேயே அவருடைய தொண்டை கட்டி கொண்டு விட்டதாம். பேச்சு வரவில்லை. தொண்டை கட்டிக்கொண்டு பாட முடியாவிட்டால் பரவாயில்லை, பேசவே முடியவில்லை. உடனே செம்பை வைத்தியநாத பாகவதற்கு பல சிகிச்சைகள் திருச்செங்கோடில் செய்யப்பட்டன. பலனளிக்கவில்லை. சென்னையிலே உயர்ந்த ஆஸ்பத்திரிகளில் பல நிபுணர்கள் அவரை பரிசோதித்தார்கள். யாருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. எத்தனை மருந்துகள் சாப்பிட்டாலும் அவருடைய வியாதியானது நீங்கவில்லை. அப்போதுதான் அவருக்கு மனத்திலே தோன்றியதாம், எந்த குருவாயூரப்பனுடைய கீர்த்தனையை நாம் மனதிலே ஸ்மரணம் செய்து கொண்டு ஆரம்பித்தோமோ அங்குதானே நம்முடைய பாட்டானது நின்றது. அதே குருவாயூருக்கு செல்வோம். அவன் பிரத்யக்ஷ தெய்வம், வியாதியை நீக்கக்கூடிய கருணை தெய்வம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோமே. அந்த குருவாயூரில் சென்று அவனிடத்திலே மண்டியிடுவோம். நம்முடைய குரலை அவனிடத்திலே பிக்ஷையாக கேட்போம் என்று மறுநாளே செம்பை வைத்தியநாத பாகவதர் குருவாயூருக்கு கிளம்பி அனந்தராம தீட்சிதர் போலவே அவரும் நாராயண சரஸில் ஸ்நானம் செய்து உயர்ந்த அந்த நிர்மால்ய தரிசன வேளையிலே பிராத காலத்தில் குருவாயூரப்பனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு முன் கண் கலங்கி, குருவாயூரப்பா, உன்னுடைய கீர்த்தனையை நாம் பாட ஆரம்பிக்கும் போது என்னுடைய தொண்டை போய்விட்டது. எவ்வளவு வைதம் செய்து கொண்டும் பிரயோஜனம் இல்லை. உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற ஞானம் எனக்கு முதலிலேயே ஏற்பட்டிருக்க வேண்டும். இப்போது நீயே கதி என்று வந்துவிட்டேன். நீ எடுத்துக்கொண்ட தொண்டையை நீயே எனக்கு அளிக்க வேண்டும் என்று கண்ணை மூடிக்கொண்டு மனமுருக பிரார்த்தித்தார். என்ன அதிசயம் பக்தர்களே! அடுத்த நொடியே திருச்செங்கோட்டில் எந்த இடத்தில் ஆலாபனத்தை எந்த உச்சஸ்தாயியில் நிறுத்தினாரோ அதே கீர்த்தனையை குருவாயூரப்பன் அவருக்கு மீண்டும் அளித்தார். அந்த இடத்திலேயே மெய்மறந்து பாட ஆரம்பித்தார். அந்த குரலோசையானது குளத்தில் குளிப்பவர்களுக்கு கூட கேட்டது. திரண்ட மக்கள் செம்பை வைத்தியநாத பாகவதரை சூழ்ந்து கொண்டார்கள். அன்று தீர்மானம் செய்தார், குருவாயூரப்பன் பிரத்யக்ஷ தெய்வம், அவரால் உருவாக்கப்பட்ட நாராயணீயம் வியாதியை தீர்த்து வைத்த ஒரு பெருமை எனக்கும் ஏற்பட்டுள்ளது. இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் நான் குருவாயூரப்பனுக்கு அடிமை என்று அவருடைய கீர்த்தனைகளையே பாடிக்கொண்டிருந்தாராம். அதனால் நாம் இன்றும் குருவாயூர் கோயிலுக்குள்ளே நுழைந்தவமே ஆனால் 3 பெரியவர்களின் படம் அங்கு மாட்டப்பட்டிருப்பதை தரிசிக்கலாம். ஒன்று, ஒரு பக்கம் சங்கீத உலகத்திலே குருவாயூரப்பனுடைய பெருமையை தெரிந்து கொண்ட செம்பை வைத்தியநாத பாகவதர், மற்றொரு கோடியிலே உபன்யாச சக்கரவர்த்தியான சேங்காடிபுரம் அனந்தராம தீட்சிதர், நடுவிலே நமக்கு நாராயணியத்தை அளித்த நாராயண பட்டத்ரி. மூவருக்கும் என்ன ஒற்றுமை என்றால், மூவருக்கும் குருவாயூரப்பன் ஒரு வியாதியை அளித்து தன்னுடைய பெருமையை அவர்கள் மூலம் பறைசாற்றிக் கொண்டதுதான் மூவருக்கும் ஏற்பட்ட ஒரு ஒற்றுமை. நாம் ஒரு கோயிலுக்குள் சென்றோமே ஆனால் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று கூறுவது வழக்கம். அதனால் அன்றோ குருவாயூரப்பன், நீங்கள் உள்ளே வருவதற்கு முன் இந்த 3 மகான்களையும் தரிசித்துக் கொண்டு அவர்கள் அடைந்த பெருமையினுடைய கதைகளை கேட்டு அந்த பக்தி பாவத்தை சிந்தித்து அவர்களுடைய ஆசியுடன் உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிறானோ என்று தோன்றுகின்றது. இவ்வாறு குருவாயூரை சுற்றி அவன் நடத்திய மகிமைகள் ஏராளம். அந்த மகிமைகளை சிந்தித்துக் கொண்டே நாம் கிழக்கு நடையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றோம். அங்கு பெரிய ஆலமரம், அதற்கு கீழே ஒரு கல். அந்த கல் குருவாயூரப்பனுடைய பெருமையால் புனிதத்துவத்தை அடைந்து ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்ததாக கூறுகிறார்கள். அங்கே கருட பகவான் நமக்கு காட்சி அளிக்கின்றார். அந்த கதை என்ன என்பதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளிலே நாம் சிந்திப்போம்.